உங்கள் குழந்தைகள் உயர்ந்த குழந்தைகளாக டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், கலெக்டராக வரணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆளாளுக்கு ஒரு ஆசை. எல்லா தகப்பனுக்கும் அவனால் என்னவாக ஆக முடியவில்லையோ அதை எப்படியாவது குழந்தை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கா? இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், குழந்தை மருத்துவனாவதா, பொறியாளனாவதா, மாவட்ட ஆட்சியராவதா, மந்திரி ஆவதா என்பதெல்லாம் பிறகு. குழந்தை மனிதனாக ஆவது ரொம்ப முக்கியம். அறம் சார்ந்த மானுட பண்புகளோடு குழந்தைகள் வர வேண்டும் என்றால் குறைந்தபட்சமான ஒரு முதுகலை வரையிலும் குழந்தை படிக்க வேண்டும் என்றால், நான் இந்த அரங்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடம் மட்டும் அதை தீர்மானிக்காது. நீங்கள் கட்டுகிற பணத்தால் மட்டும் குழந்தை அறிவாளி ஆகிவிட மாட்டான். ஒருபோதும் இல்லை. செல்வம் அறிவாளி ஆக்காது. நான் ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டுறேன். செல்வம் ஒருபோதும் அறிவாளி ஆக்காது. பொய் ஒருபோதும் வாழ விடாது. நான் சொல்றேன், விடவே விடாது. உண்மைதான் வாழ வைக்கும். வாழ வைக்கும் ஆற்றல் எந்த மொழிக்கு இருக்கிறது? உண்மைக்கு தான் இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பள்ளிக்கூடமோ நீங்கள் கட்டுகிற பணமோ அல்ல. பள்ளிக்கூடம் அல்ல குழந்தையை தீர்மானிப்பது. குழந்தையின் வளர்ச்சி எது தீர்மானிக்கிறது? வீடு போல பள்ளிக்கூடம் இருந்தால். பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் போதாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் போதாது. வீடும் பள்ளிக்கூடம் போல இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் படிப்பார்கள், மேன்மையுறுவார்கள். குழந்தைகள் படிக்கிற போது டிவி பார்த்துக்கிட்டு, மொபைல் பார்த்துக்கிட்டு, என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு, குழந்தைகளை பார்த்து படிடா படிடா படியேண்டா அப்படின்னு நீ என்ன சிலபுள்ள சொன்னீங்கன்னாலும் அவனுக்கு ஏறாது. அவன் என்ன நினைப்பான்? நம்மளை படிக்க சொல்லிக்கிட்டு இவன் உள்ளுக்குள்ள என்னப்பான்னு சொல்ல மாட்டான், நினைப்பான். அல்லது இது நம்மளை படிக்க சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நினைப்பான். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன். குழந்தைகளுக்கு முன்பு படிக்கிற மாதிரி பாவலா செய்தால் கூட போதும். குழந்தைகளுக்கு முன்பு நீங்கள் படிக்கிற மாதிரி நடித்தால் கூட போதும். நீங்கள் படிப்பதாக நம்பி குழந்தை படித்து விடும். ஏனெனில் குழந்தைகளுக்கு கனவுகள் அதிகம், குழந்தைகளுக்கு விருப்பங்கள். வாசிக்கிற குழந்தைக்கு அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். சில குழந்தைகள் தான் நீங்க நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு வகுப்பறையில் ஒரு வாத்தியார் வந்து ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்டாரு. என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம ஊரில் பள்ளிக்கூடத்தில் எழுப்பி 50 பேர் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் எழுப்பி கேட்டால் 50 பேரில் 45 பேர் என்ன சொல்லுவேன்? டாக்டர். ஒரு 10 பேர் என்ஜினியர் அப்படின்னா. இவன் 45 எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்கன்னா எவன் நோயாளி ஆவான்னு தெரியல. அவ்வளோதான். எவனாவது பள்ளிக்கூடத்தில் எந்திரிச்சு நின்று நான் எழுத்தாளன் ஆவேன்னு சொல்லுவான்னு கேட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். நாங்கள் சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்க என்ன ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்க? ரைட்டர், எழுத்தாளர். அடுத்த நிமிஷம் அவன் இன்னொன்று கேட்டா, வாயிலோட கேட்கல, கையிலே நம்ம ரைட்டர், எழுத்தாளர். சாப்பாட்டுக்கு என்ன பண்றோம்? ஆமா, பட்டினி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர பழி சுமக்கும் காரியங்கள் செய்து உண்மைக்கு புறமானவற்றை செய்து என் எழுத்தால் வாழவேனே தவிர பிறவற்றால் வாழ மாட்டேன். ஆனா எழுத்தாளர் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எல்லாம் டாக்டர், எல்லாம் இன்ஜினியர். அப்படி பள்ளி கொடுத்து ஒருத்தன் சொன்னா நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன்ட்டான். மொத்த பள்ளிக்கூடமும் அழுது போச்சு. வாத்தியாரி அந்த பதில எதிர்பார்க்கல. என்னடா சொல்ற அப்படிங்க, விஞ்ஞானி அவன். டேய் வா, ஏன்னா வழக்கமாக வந்து டாக்டர் அப்படின்னா அடுத்த ஆளுக்கு போயிரும்ல, வண்டி வரிசையாக போயிடும். இப்போ ஒருத்தன் தடங்கள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒருத்தன் திடீர்னு குறுக்க புகுந்து விஞ்ஞானி அப்படின்ட்டான். வாத்தியாருங்க இவா மேலே இவா, விஞ்ஞானி ஆகி என்ன செய்ய போற? இந்த என்ன செய்ய போறதுக்கு பின்னால இன்னொரு வார்த்தை இருக்கு, மேடல சொல்ல முடியாது. நீ விஞ்ஞானி ஆகி என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கறதுக்கு பின்னால் என்ன இருக்கு? அதான் நீங்க மைக்ல சொல்ல முடியாதுல்ல, அதுதான் பேச சொல்றது. நாங்க சொல்ல முடியாதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் வேணும் எங்களுக்கு. அவன் மேல வந்து சொன்னான்,
சொல்றா விஞ்ஞானியா என ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த உண்மை சம்பவம் இது. என்ன செய்ய போற அப்படின்னா, ஒரே சமயத்தில் எல்லாம் கிளாஸ் அவனை பார்க்குது. ஒரே சமயத்தில் 100 இட்லி செய்யற மாதிரி ஒரு சட்டி கண்டுபிடிக்க போறாங்க. ஒரே சமயத்தில் 100 இட்லி வேகிற மாதிரி ஒரு சட்டி கண்டுபிடிக்க போறேன்ட்டான். கிளாஸே விழுந்து உருண்டு சிரிச்சுட்டாங்க. அந்த வாத்தியாரும் சிரிச்சுட்டார். போதுண்டா, இப்படி விஞ்ஞானம் தாண்டா நாட்டுக்கு தேவை, போ போ உட்காரு முடிஞ்சிட்டு போய் அவர் அதோட நின்றுந்தா பரவாயில்ல. இந்த நகைச்சுவையை 4 பேருக்கு பரப்பணும்ல. அவர் டீச்சர்ஸ் ரூம்ல போய் உட்காந்துட்டு, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்துங்க அப்படின்னா, என்ன இதை சொல்றாரு அப்படி சொல்லிட்டான். ஒரு வாத்தியாருக்கு அது பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த வாத்தியார் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவர், கொஞ்சம் சிந்திக்கிறவன். ஆமா, நடந்து போனா ஒரு பாதையில ஒரு பள்ளம், இன்னைக்கு நடந்து போறேன், அங்க ஒரு பள்ளம் இருக்கு, தெரியாம விழுந்துட்டேன். நாளைக்கு நடந்து போகும்போது அதுல விழுகாம போனேன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் அறிவு. அவ்வளவுதான். நாளைக்கும் தேடி போய் அதுல விழுந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மாங்காய். என்ன சொல்றீங்க? மாங்காய் மடையன். ஆமா, மாங்காய் மடையன்னா நீங்க என்னத்தையா நினைச்சுக்கிட்டு நான் பொறுப்பு கிடையாது. எங்க ஊர்ல மாங்காய் மடையன்னா மாங்காய் மடையன் தான். ஆமா, போற பாதையிலேயே, நேற்று விழுந்த பாதையிலேயே இன்னைக்கு நீ விழுந்துட்டீங்கன்னா மடையன். அவருக்கு யோசிச்சார். அவ்வளவு பேரும் டாக்டர் என்ஜினியர்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் விஞ்ஞானி ஆகிறேன்னு சொல்றான்னா, அதுவும் இட்டி சட்டி. யார் சார்? அந்த பையன் பேர் சொன்னார். அவனை கூப்பிட்டுட்டார் அந்த வாத்தியார். குட்டி வா. அதான் ஒரு குழந்தையோட பேசும் முறை. என்ன டே, ஆளாளுக்கு டாக்டர் என்ஜினியர்னு சொல்லும்போது நீ மட்டும் விஞ்ஞானின்னு சொன்னியாமல? ஆமா சார். அவங்க தெளிவார் பாய். ஆமா, விஞ்ஞானி சார். வாஸ்தவம்னா விஞ்ஞானி மகிழ்ச்சியான விஷயம்தான். 100 இட்லி அவிக்கிற மாதிரி சட்டி. ஆமா சார், எங்க குடும்பத்துக்கு தேவைப்படுது சார். ஏண்டா? அவன் சொல்றான், இதன் வாழ்க்கையில் நான் நேரில் கண்டு அறிந்து உணர்ந்த ஒரு செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில், கிருஷ்ணகிரி நகரத்தில் இந்த சம்பவம் நடந்து 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னால் மறக்க முடியல. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ளே இட்லி கடை நடத்துகிற குடும்பம் அது. இந்த பையனுக்கு அப்பா இல்லை, தகப்பன் இல்லாத குடும்பம், தாய் மட்டும். 3 குழந்தைகளை அந்த தாய் வளர்க்கிறார். பஸ் ஸ்டாண்ட்ல கடை போட்டு இட்லி சுட்டு விற்கிறா. இட்லி அவிச்சு விற்கிறா. தப்பு, இட்லி சுட்டு சொல்லக்கூடாது, இட்லி அவிச்சு விற்கிறா. இந்த பையன் சொல்லுகிறானா, எங்க கடையில் இட்லி நல்லா இருக்குன்னு சாப்பிட வருவாங்க. ஆனா ஒரு தடவையில ஒரு சட்டியில 12 இட்லி தான் எடுக்க முடியும். அதை 2 பேர் சாப்பிட்டது பிறகு 3ஆவது ஆள் காத்திருக்க மாட்டாங்க, நிற்காம சாப்பிடாம போயிடுவாங்க. வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி 100 இட்லி அவிக்கிற ஒரு சட்டி இருந்தா எல்லாரும் எங்க கடையில சாப்பிடுவாங்கல்ல. எல்லாரும் எங்க கடையில சாப்பிட்டா நாங்க பட்டினியா இல்லாம இருப்போம்ல. எல்லாரும் எங்க கடையில சாப்பிட்டா மாவை திரும்பி கொண்டு போகாம அம்மா வருத்தப்படாம சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்காக தான் சார் எப்படியாவது விஞ்ஞானி ஆகி 100 இட்லி அவிக்கிற சட்டி உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான்னா, ஒரு குழந்தையின் கனவு எவ்வளவு மேன்மையானது பாருங்க. இது நடந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இப்போது இந்த கணம் உங்களிடம் சொல்லுகிற போது கூட தகப்பன் இல்லாத அந்த குழந்தையின் குடும்பத்தில் தாயின் பசி தீர்க்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு 10 வயது சிறுவனின் பாங்கும் மொழியும் உண்மையின் பக்கம் குழந்தை நிற்கும் அழகும் நான் படித்த இலக்கியங்களிலேயே சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறேன். சில பேர் சொல்லுகிறார்கள், ஹோட்டலுக்கு போனால், கட்டிடம் கட்டுகிற இடத்திற்கு போனால், பல இடங்களுக்கு போனால் வட இந்தியர்கள் தான் வேலை செய்கிறார்கள். என்னோடு ரயிலில் வந்து ஒருவர் சொன்னார், இப்போதெல்லாம் நம்மால் வேலையை செய்ய மாட்டேங்கிறான், நம்மால் சோம்பேறியா போயிட்டான், அவங்க வந்து தான் வேலை செய்கிறாங்க என்று.
நான் அவருக்கு விளங்குமாறு சொன்னேன். அந்த வேலையெல்லாம் செய்வதை கடந்து கல்வி பெற்ற இடத்திற்கு தமிழன் வந்து விட்டான். டேபிள் துடைக்கிற, கட்டிட வேலை செய்கிற அந்த வேலைகளை நான் குறைவானது என்று சொல்லவில்லை. அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த தலைமுறை தான் தமிழகத்தில் இருந்தது. ஆனால் கல்வி கற்றதன் விளைவாக அந்த வேலையை தாண்டி அடுத்த கட்ட 3ஆம் நிலை 2ஆம் நிலை வேலைகளுக்கு தமிழன் உயர்ந்து விட்டான். எனவே 4ஆம் நிலையில் இருக்கிற அந்த பணிகளை செய்வதற்கு வேறு மாநிலங்களில் இருந்து ஆட்களை வரவழைக்க வேண்டிய அவசியம் உண்டாகிற அளவிற்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பல்லாயிரக்கணக்கான பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து வேலை செய்து வாழ்ந்து பிழைத்து தங்கள் ஊருக்கு செல்வம் சேர்த்து கொண்டு போகிற அளவிற்கு வந்தாரை வாழ வைக்கும் மாநிலமாக தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டால் தமிழன் இந்த வேலையை ஏன் செய்யவில்லை, அந்த வேலையை ஏன் செய்யவில்லை என்கிற அரைவேக்காட்டுத்தனமான கேள்விகள் பிறக்காது. தமிழன் என்ன படிக்க வேண்டும், தமிழன் என்ன சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழர்களைப் போல் பிற மொழிகளை படித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. தமிழர்களைப் போல் பிற மொழிகளை படித்தவர்கள் யாரும் கிடையாது. கால்டுவெல்லுக்கும் ஜியு போப்புக்கும் வீரமாமுனிவருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? யார் கற்றுக் கொடுத்தார்? இங்கு வந்து தமிழர்களுக்கு, இங்கு வந்து அந்நியர்களுக்கு, இங்கு வந்து மற்றவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? தமிழர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். யாமறிந்த மொழிகளிலே அடுத்த வரி என்ன? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த பாடல் வரி தெரியாத தமிழனே கிடையாது என்றால் அது மனப்பாட பகுதியில் இருக்கிறது. ஆனால் அந்த பாடலுக்கு ஆழ்ந்த பொருள் பார்க்க வேண்டும். முழு பாட்டுக்கும் பொருள் பார்க்க வேண்டாம். முதல் 2 சொற்களை மட்டும் கவனியுங்கள். யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதியார் ஆரம்பித்தால் அந்த 2 சொற்களிலே ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? என்ன கேள்வி? யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி பாடினால் பாரதியாருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்கிற கேள்வி குறைங்க, பேஸ் குறைங்க. யாமறிந்த மொழிகளிலே என்ற 2 சொற்களில் ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்ன கேள்வி? அப்படியானால் பாரதியாருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியோடு பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பது. 9 மொழிகளை படித்த ஒரு மகாகவியே இந்த மொழிக்கு இணையான ஒரு மொழி இல்லை என்று சொன்னதற்கு பிறகு இந்த மொழியை எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்தவனுக்கு எதற்கு இன்னொரு மொழி? எங்களுக்கு எந்த மொழி வேண்டுமோ அந்த மொழியை நாங்கள் படித்துக் கொள்வோம். நீ தமிழ் தான் படிக்க வேண்டும் என்று நாங்கள் எப்போதாவது சொன்னோமா? சொன்னோமா? நீ தமிழ் படிக்க வேண்டும் சொன்னோமா? வற்புறுத்தினோமா? கட்டாயப்படுத்தினோமா? நீ படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். என்றால் உலகின் அரங்குகளிலே போய் யாதும் ஊரே யாவளும் கேளிர் என்று நீ பேச வேண்டுமானால் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் அது கிடையாது. எந்த மொழியிலும் அது கிடையாது. நீ மனதுக்குள் மத வேற்றுமை பாராட்டினாலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்வதற்கு உலகத்தின் வேறு எந்த மொழியிலும் சொல் கிடையாது. என் மொழியிலே தான் இருக்கிறது. எங்கள் மொழியிலே தான் இருக்கிறது. எங்கள் மொழியை பயின்ற ஒரு தலைமுறை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, 12 வகுப்பு முடித்து 13வது ஆண்டு என்று சொல்லப்படுகிற உயர்கல்வி படிக்கிற ஹையர் எஜுகேஷன் என்கிற உயர்கல்வி. பல பேருக்கு சந்தேகம் வரும். 12 வயது வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி கல்வி. கல்லூரிக்கு போயிட்டு அதுக்கு என்ன பேரு? அது என்ன உயர்கல்வி? அப்ப 12 வயசு வரைக்கும் படிச்சது தாழ்ந்த கல்வியா? இல்லை காலேஜ் எல்லாம் என்ன மேலே கட்டியிருக்கானா? உயர்கல்வி லிப்டில் போய் படிக்கிறானா? இல்லையே. 12 வயது வரைக்கும் கல்விக்கு பள்ளி கல்வி என்றும் 12 வயதுக்கு மேற்பட்ட கல்வியை உயர்கல்வி என்றும் ஏன் கல்வித்துறை பிரிக்கிறது? அதே கல்வித்துறை 1 to 5 வரைக்கான கல்வியை ஆரம்ப கல்வி என்று ஏன் சொல்லுகிறது? 5 to 8 வரையிலான கல்வியை நடுநிலை கல்வி என்று
ஏன் சொல்லுகிறது? ஏன் சொல்லுகிறோம்? ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கிறது. 12 ஆண்டு கால ஆரம்ப கல்வி என்பது ஒரு குழந்தை ஒரு மொழியின் எழுத்தை படிக்க ஆரம்பிக்கிறது. குழந்தை படிக்க ஆரம்பிப்பதால் அது ஆரம்ப கல்வி. ஆரம்பித்து மொழியில் எழுதவும் பேசவும் படிக்க ஒரு நடுநிலைக்கு குழந்தை வந்துவிட்டால் அது நடுநிலை கல்வி. அதிலிருந்து கொஞ்சம் குழந்தை மேலே வந்தால் அது மேல்நிலை கல்வி. அதற்கும் மேலே போனால் அது உயர்கல்வி. ஏன் உயர்கல்வி என்றால் 12 வயது வரை குழந்தை தனக்காக படித்தது. இனிமேல் குழந்தை சமூகத்திற்காக படிக்கும். அது டாக்டருக்கு படிச்சுட்டு என்ஜினியருக்கு படிச்சுட்டு என்ன செய்யும்? நாட்டுக்கு ஊருக்கும் உழைக்கும். அப்ப சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கல்வியை ஒரு குழந்தை படிக்கிற போது அந்த கல்வி உயர்கல்வி என்று போற்றப்படுகிறது. அந்த கல்வி உயர்கல்வி ஆனது எப்போது என்றால், அதுவரை குழந்தை தன் தேவைக்கு படித்தது. தான் மொழியை பேச எழுத தான் புரிந்து கொள்ள படித்து வளர்ந்த குழந்தை 12 ஆண்டுகள் முடித்துவிட்டு 13வது ஆண்டிற்கு பிறகு அதற்கு பிறகு அது குழந்தை படிக்க போகிற கல்வியின் பயனை இந்த சமூகம் அனுபவிக்கும் என்பதால் அது உயர்கல்வி. அந்த 12 ஆண்டுகள் கடந்து உயர்கல்வியை தொட்ட தமிழர்களின் எண்ணிக்கை 100க்கு 57%. தமிழ்நாட்டினுடைய சதவீதம். ஒட்டுமொத்த இந்தியாவின் சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 24. ஒட்டுமொத்த இந்தியாவின் சதவீதம் 24. இந்திய சதவீதத்தை விட 2 மடங்குக்கும் அதிகமான உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வாழும் மாநிலம் தமிழகம். தமிழர்கள் தங்கள் மொழியை எவ்வளவு ஆண்டுகள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று இப்போது ஆய்வுகள் சொல்கிறது. சொற்கள் கனிகளுக்கு ஒப்பானவை. சொற்களை கனிகள் என்று சொன்னவர்கள் தமிழர்கள் தான். இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய்கவன். உனக்கு முன்னாலே நல்ல சொற்கள் இருக்கிறது. நல்ல சொற்கள் ரொம்ப முக்கியமானது. உண்மை சொற்களின் பக்கம் நிற்பது பெரிய விஷயம் அல்ல, உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும். வாய்மை உடையோர் வழக்கு. வழக்கு என்றால் வாடிக்கை. வழக்கு என்றால் வாடிக்கை இல்லை, வழக்கு என்றால் வாழ்க்கை. உண்மையின் பக்கம் நில்லுங்கள். உண்மை சுமந்து நிற்கும் சொற்களின் பக்கம் நில்லுங்கள். ஒரு மகா அழகான கவிதை இருக்கிறது, மகாகவி கிப்ரானின் கவிதை. நான் அதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பேரழகு வாய்ந்த கவிதை. கிப்ரான் எழுதினார், நான் பிறந்த 3வது நாள் எனக்கு பாலூட்டுவதற்காக ஒரு தாய் வாடகைக்கு அமர்த்தப்பட்டாள். மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் அந்த பழக்கம் உண்டு. குழந்தைக்கு பால் தருவதற்கென்று தாதிகளை வேலைக்கு வைப்பார்கள். அப்படி வேலைக்கு வைக்கப்பட்ட தாதி தான் எனக்கு பால் ஊட்டுகிறாள். என் தாய் எனக்கு பால் ஊட்டுவதற்காக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட தாதியிடத்தில் கேட்டாள், குழந்தை நன்றாக பால் குடிக்கிறானா என்று கேட்டாள். தாதி சொன்னாள், ஒரு நாளைக்கு 7-8 முறை குடிக்கிறான் அம்மா, 2 மார்பகங்களிலும் மாறி மாறி குடிக்கிறான் அம்மா, உன் குழந்தை வயிறார குடிக்கிறான் அம்மா என்று தாதி என் தாயிடத்தில் பொய் சொன்னாள். 3 நாள் குழந்தையாயிருந்த நான் எதிர்த்து குரல் கொடுத்து அழுதேன். அம்மா, இவள் பொய் சொல்லுகிறாள், இவள் கூலிக்கு பால் கொடுக்கிறாள், ஒரு தாயின் கருணையோடு இவள் பால் கொடுக்கவில்லை, இவள் மார்க்கங்கள் சுத்தமாக இல்லை, அழுக்காக இருக்கிறது, துர்நாற்றமாக இருக்கிறது. அம்மா, உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் குடிக்கிறேன் அம்மா, அவள் பொய் சொல்லுகிறாள் அம்மா, நான் சொல்கிறேன் அந்த உண்மையை நீ கேள் அம்மா என்று நான் 3 நாள் குழந்தையான நான் பெரும் குரல் எடுத்து அழுது சொன்னேன். என் மொழியின் உண்மை தாய்க்கும் புரியவில்லை, தாதிக்கும் புரியவில்லை. புரியுமா? முடிஞ்சிச்சு. 30 நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கு ஞானம் ஸ்நானம் செய்விக்க பாதிரியார் வீட்டுக்கு வந்தார். தொட்டிலை விலக்கி விட்டு பார்த்து விட்டு சொன்னார், அம்மா, கிறிஸ்தவனாக பிறப்பதற்கே இந்த உலகத்திற்கு வந்தவன் உன் மகன் என்று சொன்னார். அவர் சொன்ன பொய்யை எதிர்த்து உண்மையின் பக்கம் நின்று நான் பெரும் குரல் எடுத்து அழுதேன்.
அம்மா அம்மா பாதிரியார் போய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவனாக பிறப்பதற்கு வரவில்லை, நான் முகமதியனாகவோ அல்லது இந்துவாகவோ எந்த மதம் சார்ந்தும் பிறப்பதற்கு வரவில்லை, நான் மனிதனாக வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று உண்மையின் பக்கம் நின்று நான் பெரும் குரல் எடுத்து அழுதேன் அழுதேன் அழுதேன். என் மொழி தாய்க்கும் புரியவில்லை, பாதிரிக்கும் புரியவில்லை. அப்படியானால் உண்மையின் குரல் எல்லோருக்கும் புரிகிறதா? இல்லை. ஆனால் கவிஞன் என்ன சொல்கிறான்? அது 3 நாள் குழந்தை, அது 30 நாள் குழந்தை உண்மையின் பக்கம் நிற்கிறது. இதோ 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 3வது நாள் யாரிடம் பேசினார்கள்? பாலூட்டுகிற தாதியிடத்தில். 30வது நாள் யாரிடத்தில் பேசினார்கள்? பாதிரியிடத்தில். 90வது நாள் 3 மாதங்கள் நிறைவு பெற்று விட்டது. இப்போது எங்கள் குடும்ப ஜோதிடன் வந்தான். ஆமா, 7 கிரகங்கள் வரிசையாக வரப்போகிறது. இப்ப சொல்லிட்டு இருக்கான் 7 கிரகங்கள். அங்கேயும் கியூ போட்டீங்களாடா? அப்போ 7 கிரகங்கள் வரிசையாக வருவதால் என்ன நடக்க போகிறது? ஒன்றும் நடக்காது. நீ உழைச்சா, வேலை செஞ்சா, சம்பாரிச்சா உனக்கு காசு சோறு கிடைக்கும். இல்லைன்னா கிரகங்கள் பெயர்ந்து அது மாறுவதால் என் வாழ்க்கை முறையில் மாற்றம் வரும் நீ நம்பினா ஒன்றும் வராது. இருக்கிற துணியும் கழுவு போயிடும். ஆமா, இல்லை கடவுள் நம்பிக்கை அப்படின்னா கடவுள் நம்பிக்கையுமே அதுவும் தப்பு தானே. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நமச்சிவாயம் நம்முள் இருப்பது உண்மையா என்று நாவுக்கரசர் பாடியது உண்மையானால், தேவாரம் சொல்லுவது உண்மையாக இருந்தால், நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நமச்சிவாயம் நம்முள் இருக்கையிலே என்று பாடுவது உண்மையானால், சனிப்பயிற்சியும் ராக பயிற்சி என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. ஆமா, நம்புறவனுக்கு ஒன்றும் செய்யாது, சொல்றவனுக்கு நல்லா. சோதிடன் வந்தான். யாரு? 30வது நாள் வந்துட்டான், 90வது நாள் வந்துட்டான். கரெக்ட். சோதிடன் வந்து பார்த்தான். அம்மா, இந்த பகுதி முழுவதையும் ஆளும் மிகப்பெரிய அரசனாக, ஆளுமை மிக்க, மாட்சிமை மிக்க ஒரு மனிதனாக உன் மகன் வருவன் மாமா. அதற்கான எல்லா லட்சணங்களும் இந்த குழந்தையின் முகத்தில் தெரியும். அவங்களுக்கு தெரியும், தெரிகிறது. நான் சோதிடன் சொன்ன பொய்யை எதிர்த்து, சோதிடன் சொன்ன பொய்யை எதிர்த்து நான் உண்மையின் பக்கம் நின்று பெரும் குரல் எடுத்து அழுதேன். அம்மா, இவன் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்வதை மட்டுமே வாழ்க்கையாக வைத்திருக்கிறான். நான் பெரிய அரசாங்கத்தை ஆளுகிறவனாக, ராஜதந்திரியாக, பெரிய ஆளுமை மிக்கவனாக வர வேண்டும் என்று விரும்பவில்லை அம்மா. நான் உலகையே மனிதர்களையே இணைக்கும் ஒரு இசைக்கலைஞனாகத்தான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அம்மா என்று உண்மையின் பக்கம் நின்று நான் பெருங்குரல் எடுத்து அழுதேன். என் மொழி தாய்க்கும் புரியவில்லை, ஜோதிடனுக்கும் புரியவில்லை. இதோ 30 ஆண்டுகள் கடந்து விட்டது. 3 நாள் போய், 30 நாள் போய், 90 நாள் போய், 30 ஆண்டுகள் கடந்து விட்டது. அம்மா உயிரோடு இல்லை, தாதியும் உயிரோடு இல்லை, பாதிரியாரும் செத்து போனார், சோதிடன் உயிரோடு இருக்கிறான். அவன் எப்படி இருக்காயோ? ஆமா, சோதிடன் மட்டும் உயிரோடு இருக்கிறான். நான் என்ன ஆனேன்? நான் உண்மையின் பக்கம் நின்று குரல் கொடுத்தது போலவே ஒரு மாபெரும் இசைக்கலைஞனாக மாறியிருந்தேன். எங்கள் ஊரின் மையத்தில் இருந்த இது போன்ற ஒரு அரங்கத்தில், ஒரு இசை நிகழ்ச்சியில் நான் என் இசைக்கருவியை பயன்படுத்தி இசையை மீட்டி என் மக்களை மகிழ்வுறச் செய்தேன். மாமேதை மார்சிம் கார்கி எழுதுவார், அவளது அழகை என்னால் சொற்களில் வர்ணிக்க முடியாது, ஆனால் ஒரு வயலினில் இசைத்து காட்டுவேன் என்று எழுதுவார். I cannot describe her beauty in words, but I can play it on a violin என்று கார்கி எழுதியது மாதிரி இசையின் அழகை, மகத்துவத்தை எங்கள் ஊரின் மையத்தில் இருந்து ஒரு மண்டபத்தில் வாசித்து ஊரே மயங்கி சந்தோஷப்பட்டு என்னை பாராட்டிய பிறகு மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபோது ஜோதிடன் எதிரே வந்தான். ஜோதிடன் சொன்னான், உலகம் வியக்கும் இசைக்கலைஞனே, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதைத்தான் உன் தாயிடத்தில் சொன்னேன் என்றான். என்னவென்று? நீ ஒரு மாபெரும் இசைக்கலைஞராக வருவாய் என்று உன் தாயிடத்தில் நான் சொன்னேன் என்று அவன் ஒரு பொய் உரைத்தான். ஆனால்
அன்றைக்கு எனக்கு முன்னே சொல்லப்பட்ட பொய்யை எதிர்த்து பேசிய உண்மையின் மொழியை நான் இன்றைக்கு மறந்து போயிருந்தேன். எனவே உண்மையின் பக்கம் நிற்க முடியாமல் நான் தவித்து போய் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு தலைகுனிந்து நடந்து போனேன். அந்த கணத்தில் உண்மை தலைகுனிந்து போனது, பொய் நிமிர்ந்து நின்று கொண்டது என்று கிப்ரான் எழுதினான்.